தாங்கள் எங்களது நாட்டில் இருக்கும் சமயத்தில் வந்திருப்பீர்களானால் சகலமும் போற்றும் விதத்தில் கோலாகலத்துடன் வரவேற்பு கொடுத்திருப்போம். காடு நாடி வந்த காரணத்தினால் நாங்கள் கொடுத்த வரவேற்பினை ஏற்றுக்கொண்டு எமது நாட்டில் உள்ள அனைவரும் முடிவாழ குடிவாழ கொடிவாழ அவர்களுடன் சேர்ந்து நானும் நலமாகவும் வளமாகவும் வாழ ஆசீர்வதிக்க வேண்டும். சுவாமி வருக. மங்களம் உண்டாகட்டும். காரணம் உப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பிலா கூழ் இட்டாலும் உண்பது அமுதம் என்ற ரீதியிலே நீயும் உனது அண்ணன்மார்களும் உனது தோழிமார்களும் கொடுத்த வரவேற்பு கண்டு மெத்த மகிழ்ச்சிகரமாக மங்களகரமாக நீ வாழ வேண்டும். வேற்றுமையில் ஒற்றுமை காண வேண்டும். அப்படி ஒற்றுமைக்கு இலக்கணமாக ஒரு கூட்டி கிளியாக வாழ்ந்து காட்டுவாய். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு இறைவேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு இறைவேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. என்ன தேவைகள் அண்ணனை கேளுங்கள். சொந்தத்தில் பறவைகள் சந்திக்கும் காடு இந்த காடு உலகெங்கும் புகழ்கின்ற நிலவாக திகழ்கின்ற நாடு தொண்டை நாடு. புது பூக்கள் தரும் பச்சை தளிரும் நித்தம் இது நினைவில் வந்து நின்றே மெளிரும். தத்தும் தவள் மேகங்கள் தென்றல் படு நேரத்தில் சிந்தும் புலிகள் மேல் பட நெஞ்சம் குளிரும். கேட்டிடம் வியந்திடும் அன்புமுகம் நாட்டினில் ஒரு இன்பமயம். வாழ்வது வாழ்க்கையில் ஊருக்கு வாழ்வது வாழ்க்கையில் கூட்டுக்குள் அடைபட்ட குயிலாக இருந்துட்டார் வாழ்வினில் ஏது சுகம். உறவென்னும் சொந்தத்தில் பறவைகள் சந்திக்கும் காடு இந்த காடு உலகெங்கும் புகழ்கின்ற இனமாக திகழ்கின்ற நாடு தொண்ட நாடு. நெல்லில் விதை போடாமல் நெல்லும் வருமா தேர்வை அது சிந்தாமல் வெள்ளி பணமா வருமா தேர்வை அது சிந்தாமல் வெள்ளி பணமா. வெள்ளை இளம் சிட்டுங்கள் வெற்றி கொடி கட்டுங்கள் சொர்க்கம் அதை தட்டுங்கள் வில்லை தொடுங்கள். பேருக்கு வாழ்வது வாழ்க்கை இல்லை ஊருக்கு வாழ்வதில் தோல்வி இல்லை. வாழ்வது வாழ்க்கை இல்லை ஊருக்கு வாழ்வது வாழ்க்கை இல்லை. ஆனந்த கண்ணீரில் அபிஷேகம் நான் செய்தேன் என் கண்ணில் ஈரவில்லை. ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு இறைவேட பறந்தாலும் இசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. சங்கநாதம் முழங்குகிறது. சங்க தமிழ் படைத்த மாதரசியாக தரணியில் வளம் வருவாய்.
வாழ்த்துக்கள் பல. இருப்பினும் கேட்ட கேள்விக்கு ரத்ன சுருக்கமாக பதில் கொடுத்தீங்களே. இப்ப நாடு எந்த நாடு? தொண்டை நாடு. நிலமோ? குறிஞ்சி நிலம். ஊரு? சிற்றூர். தலைநகரம்? மேற்பாடி. தந்தையின் பெயர்? நம்பிராஜ். தாயின் பெயர்? நங்கை மோகினி. உனது பெயர்? வள்ளி. உடன் பிறந்தோர்? உடன் பிறவாதவர் 7 பேர். சரி, வந்திருப்பது காவலுக்கு என்ன காவல்? திணைக்காவல். என்ன திணை? கருந்திணை செந்தினை சுவாமி. கருந்தனை யாருக்கு? செந்தினை யாருக்கு? கருந்திணை எங்களுக்கு, செந்தினை செந்தில் வடிவேலனுக்கு. உனது கையில் உள்ளது கவல். நீ அமைத்திருப்பது? பரன். அடைந்திருப்பது? பருவம். பருவம் என்பது சித்திரம். பாதுகாக்க வேண்டியது. பத்திரம். வருவது ஒரு முறை, வருவது ஒரு முறை. சாஸ்திரம். அதை தவறவிட்ட பெரிய உபத்திரம். இந்த உபத்திரத்துக்கு மட்டும் நீ ஆளாக கூடாது. ஆனா பொம்பளை பிள்ளை அப்படி கிடையாது. பொம்பளை பிள்ளை வயசுக்கு வந்துட்டு ஆளாயிட்டாலே உபத்திரம் தான். ஆனா ஒன்று, அந்த உபத்திரத்தை கூட ஒரு பெண்ணாகப்பட்டவள் வருத்தம் இல்லாத சுமையாக மாற்றி காட்டி விடுவாள். அதானே உண்மை. வயக்காட்ட பக்கம் போறோம், வேலை வெட்டி வாக்குற ஆத்தாமார்கள்லாம் நாத்து நடுறோம், களை எடுக்கிறோம், ஒரு 10 கட்டு நாத்தை தூக்கிட்டு கூட கூட ஒரு அக்காட்ட அக்கா அக்கா கருப்பாய் அக்கா 10 நடை நாத்து கட்டு, நான் 6 நடை தூக்கிட்டேன், என்னால் முடியலை, எனக்காக ஒரு 4 நடை இந்த நாத்துக்கட்டை சுமந்து போட்டிருக்கான்னா அந்த கருப்பாய் தூக்கி அந்த போட்டுருவா. பகிர்ந்துக்கலாம், தவறு கிடையாது. அதே கருப்ப மாசமா இருக்கிற பிள்ளைய போய் பக்கத்துல இருக்கட்ட அக்கா நான் மாசமா இருக்கேன், நான் 6 மாசம் ஆகிட்டேன், இன்னும் ஒரு 4 மாசம் எனக்காக சுமந்து கட்ட தப்பாளா? அப்ப அந்த சுமையை 10 மாதம் ஒரு பெண்ணாகப்பட்டவள் கண்டிப்பான முறையிலே சுமந்துதான் ஆக வேண்டும். அதற்கு பெயர் தான் வருத்தம் இல்லாத சுமை. அந்த வருத்தம் இல்லாத சுமையை அவள் சுமப்பதனால் தான் உலகத்தில் தாய்மை அப்படின்ற ஒரு பட்டமே கிடைக்கிறது. ஒரு பெண்ணு எப்பொழுது முழு பெண்ணாகிறார்? தாய்மை அடைந்தால்தான். இல்லைன்னா என்ன சொல்லு உலகம், இவ கிடக்கிறாடா மலட்டிச்சிருக்கி, முகத்தை முடிச்சு போட ஏதாவது விளக்குமாடா அப்படின்னு உலகம் பழிச்சிடும். அதனால அப்படி வருத்தம் இல்லாத சுமையாக நீ வாழ்க்கையிலே இன்னும் ஜொலிக்க வேண்டும் என்றால் கேளுங்கள், தரப்படும், தட்டுங்கள், திறக்கப்படும், தேடுங்கள், கிடைக்கும். உங்களை தேட கிடைக்காத திரவியமா நான் தேடி வந்திருக்கேன். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுறானே, இந்த திரைக்கடலை போயிட்டு திரவியம் தேடணுமா? ஏன் வேற தேடக்கூடாதா? ஆனா தேடணும். ஏன் தெரியுமா? ஒரு வீட்டு நிறைஞ்சக்கூடிய திரவியம் என்ன தெரியுமா? 3 சரியா இருக்கணும். தண்ணி, எண்ணெய், உப்பு, இதுதான் திரவியத்திலேயே முக்கியமான பொருள். ஒரு வீட்டுல திடீர்னு யார் பார்த்து, ஆமா கொஞ்சம் புகைய பொருள் அங்கிட்டு கொஞ்சம் போயிருங்க. ஏன்னா ஆமா என்ன காரணம் என்ன, ஒரு வீட்டுல தடையில்லாம இருக்கணும். வந்தவங்க எப்படி வரான்னு தெரியாது. ஏன் வந்த உடனே நம்ம செம்புல தண்ணி வந்து கொடுக்குறோம்? பசியில் வந்தாரா, தாகத்துல வந்தாரா, சாப்பிட்டானா, சாப்பிடலையா, வறுமையா என்னன்னு தெரியாது. அப்ப வந்தவனுக்கு முதல்ல வகைறார தாகத்தை மனசை சாந்தப்படுத்துறதுக்கு தண்ணீர் கொடுக்கணும். இதான் முதல் முறை நிறைஞ்சிருக்கூடிய திரவியம். அடுத்து எண்ணெய், உப்பு, திரவியங்கள். இப்படி எல்லாமே சமமா வச்சுக்கிறேன். ஏன்னா உப்பிட்டவரை உள்ளளவு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு நீங்க உள்ளளவு நினைப்பீங்க நம்பிக்கை. அதான் ஒரு சில விவரங்களை கேட்கணும் இல்லையா? கேட்கலாம் இல்லையா? கேட்டாச்சு இல்லையா? ஏன்னா கேட்டாத்தே எதுவும் கிடைக்கும் அப்படி நம்பிக்கை. ஏன்னா கேட்டவன் கொடுத்தவே கருணை, கேட்காம கொடுத்தவன் பாரி வள்ளல், செத்தும் கொடுத்தவன் சீதக்காதி, கொய்து கொடுத்தவன் குமண வள்ளல். சிவாய நமவன சிந்தித்து இருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை ஐயனேனா. நீங்க மனசா இருக்கிறீங்க, மானிட ஜென்மமா இருக்கிறீங்க. ஆனா நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு, தெய்வ சக்தி இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? அதனாலதான் பிடாரவட்டியில ஊரணி கரையில நம்ம வழிவிட்டு விநாயகரை இந்த இடத்துல அன்னதானம் போட்டு இப்படி எல்லாம் கும்புறோம்னா நமக்கு மேலே ஒருவனடா அவன் நாளும் தெரிந்த நாயகன் விநாயகன். விநாயகன் எப்படி பாடுறான் பார்க்கலையா? அள்ளல் போம், வல்வினை போம், அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம், போகா துயரம் போம், நல்ல குணபதியே மாமருடை கோபுரத்தில் வீட்டிருக்கும் கணபதியை கைதொழுத கால். அப்படி விநாயகரை பாடலாமா இல்லையா? நீங்களா பாடுனீங்களா? பாடுனீங்களா கேட்கிறேன். என்ன பிடிச்சு வச்ச பிள்ளையாட்ட நிக்கிறீங்க? பேசுங்க. கவி பேச தெரியாதோ? கணபதியை பத்தி பாடணுமா இல்லையா? நான் ஏன்னா விட்டதை தொட்டவன் கேட்டேன், தொட்டதை விட்டவன் கேட்டேன். நான் தொட்டு காட்டியிருக்கேன். முன்னேறு போன பாதையில பின்னேறு போகணும், வச்சவன் தான் எடுக்கணும், வழி தெரிஞ்ச வந்து நடக்கணும். நான் வச்சிருக்கிறேன். யார? விநாயகர் பெருமான் கவியை பாடி வச்சிருக்கிறேன். பிள்ளையார் பிடிக்க குரங்கான கதையா போயிடக்கூடாது இல்லையா? ஏன்னா பிள்ளையார் பிடிக்க குரங்கான கதை தான் பாரதம். வாங்க கவி பேசுங்க. பேசுவீங்களா இல்லையா? பேச தெரியல. முழிக்கிறீங்கள? துவரக்குறிச்சி சந்தையில வித்தாடு போக சொச்சாடு முடிச்ச கதையா? பேசுங்க. இல்ல மிரட்டுறீங்களே என்ன? எப்படி இல்ல வந்தீங்க, வரவேற்பு கொடுத்தேன், சாமியார் தானே நீங்க, இல்ல சண்டியரை கூட்டிட்டு வந்திருக்கீங்களே என்ன கதை? இதுக்கு பழகி போச்சு. இல்ல வந்தோடனே மிரட்டுறீங்க ஒரு சின்ன பிள்ளைகிட்ட வந்து. ஒரு விஷயம் தெரியுமா? சாமியார் கூட ஏன் சண்டியரை பாடுறேன் தெரியுமா?
வள்ளி உர வில்லியா மாறினாலதான். வில்லியா மாறும்போது பேசலாம். வள்ளியா இருந்தா சாமியார் ஜாலியா. நான் ஏதாச்சும் பேசுறேனா? வந்ததுல இருந்து ஏதாச்சும் பேசுறேன். அமைதியா அழகா வரவேற்பு கொடுத்து வாங்க சாமின்னு சொல்றேன். இப்ப நான் உங்களை பேச தெரியுமா? நிக்கிற சந்தையில நம்ம இதெல்லாம் பேசுங்க. இல்ல இதெல்லாம் பேச்சா? ஒரு சாமியார் பேசக்கூடாதா? பேசக்கூடாதா? இல்ல நீங்க அப்படி பேசுனீங்கன்னா நானும் பேசுறேன். அதனால சொல்றேன். பேசி கிழிச்சு போடுவாங்க. நீங்க என்னத்த பேச போறீங்க? பக்கத்துல போறேன். ஒழுங்கா பேசிக்கணும். இந்த கிழிச்சு போடுவாங்க, நட்டு போடுவாங்க, புடிங்கி போடுவாங்க. அந்த பேசலாம் என்கிட்ட பேசக்கூடாது. அப்புறம் என்ன தெரியும்? ஒழுங்கா பேசுறேன். நான் பேசுறேன். இப்படிதான் வந்து கண் பார்வையற்ற துறவி ஒருத்தர் மரத்துக்கு கீழே உட்கார்ந்துருக்காரு. அப்ப அந்த வழியா போன ஒருத்தர் டேய் கேட்டு போயில இந்த பக்கம் யாராச்சும் போனாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அந்த துறவியார் கண் பார்வையற்ற துறவி கிட்ட கேட்டிருக்காங்க. அப்ப கேட்டா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இல்லப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு அடுத்து ஒருத்தவர் வராரு. துறவியாரே இந்த பக்கம் போறதை ஏதாச்சும் கேட்டீங்களா, யாரும் போனாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஆமாப்பா இதே கேள்வியை கேட்டு ஒருத்தன் போனா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்ததா வராரு ஒருத்தவர். வணங்குகிறேன் துறவியாரே, இந்த பக்கம் யாராவது செல்வதை கேட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு அந்த துறவி சொல்றாரு, வணங்குகிறேன் மன்னா, முதல்ல ஒரு வீரன் போனா, அடுத்து ஒரு அமைச்சர் போனா, அடுத்து மன்னர் நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். மன்னருக்கு ஒண்ணும் புரியல. என்னடா கண்ணு தெரியாது, இவன் எப்படி சரியா முதல்ல வீரன் போனா, அடுத்து அமைச்சர் போனா, அடுத்து மன்னனாகன நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் அப்படின்னு சொல்லி அந்த துறவி கிட்ட கேட்கிறான். எப்ப எப்படி நீ சரியா சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கிறான். உனக்கு கண்ணு தெரியாது, எப்படி நீ சரியா சொல்ற அப்படின்னு சொல்லி. அதுக்கு அந்த துறவி சொல்றேன், பேசுற பேச்ச வச்சு தெரிஞ்சிடாத இவன் வீரனா இருக்க லாய்க்கியா, இல்ல அமைச்சரா இருக்க லாய்க்கியா, இல்ல மன்னனா இருக்க லாய்க்கியான்னு சொல்லி. அதனால பேசுற பேச்சு ரொம்ப முக்கியம், கவனமா பேசணும். அப்ப நீங்க வார்த்தையை விட்டீங்கன்னா அப்புறம் நானும் வார்த்தையை விடுவேன். நீங்க பெரிய ஆளு வார்த்தை விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அசிங்கம் கிடையாது, எனக்கு அசிங்கம் கிடையாது. ஆனா நான் பேசிட்டேன்னா உங்களுக்கு அசிங்கம் இருக்கு இல்லையா? சிறு துரும்பும் பழுக்குத்த உதவும். நான் சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் தேவை. எல்லா விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கு. இந்த விளக்கு எரியன்னு முடிச்சுக்க, எங்களை மாதிரியால் கோல் போடணும். தூண்டுகோல் போட்டாத்து இந்த விளக்கு நல்லா எரியும். அதுக்காக நான் தூண்டி விட்டுருக்கேன். முடிஞ்சா எரிஞ்சுக்க, அதை பிடிச்சுக்க. ஏன்னா நீங்க கதை இழக்கிறது இந்த பார்வை. ஏன்னா பார்வை ஒன்றே போதும்டாண்ணா. உங்க பார்வை சரியில்லை நினைக்கிறேன். காமாலக்காரிக்கு கண்ணுல கட்டதெல்லாம் மஞ்சளாத்த தெரியும். பட்டின தரவே படிச்ச உலகம் தானே இது. பட்டின தரவே படிச்ச உலகம் தானே. அத்தனையும் விட்டுவிட்டு 80,000 கோடி சொத்தையும் விட்டுவிட்டு கட்டுற முண்டாட்டியை விட்டு தாயுடைய கிரகத்துக்காக எதிர்பார்த்து என்ன பண்ணேன்? பட்டட்ட ஞானியாக துறவிய போய் வாழ்ந்தேன். ஊரை விட்டு அப்பால போய் என்ன பண்ணேன்? எதுக்குடா இந்த வாழ்க்கை? பட்டு மெத்தில பஞ்சனையில உறங்கணும், உடம்புடாது அப்படின்னு ஒண்ணு கிடையாது. ஒரு வயக்காட்டுல வரப்புல தலைய கைக்கு தலைகாடி மாதிரி கையை இப்படி வச்சுக்கிட்டு தலை வரப்புல தலை வச்சு படுத்திருந்தேன். அது வழியா உங்களை மாதிரி 2 பொம்பளை பிள்ளை வந்தாங்க. எல்லாரும் தண்ணிக்கு போற மாதிரி யதார்த்தமா வரும்போது அதுல ஒருத்தி சொன்னா, ஏய் பட்டுட்டாரு துறவியா மாட்டான்னு பேருக்கு தாண்டி, ஆனா அவருக்கு இன்னும் அந்த பட்டு மெத்த பஞ்சனை சுகம் விடல பாரு. தலைக்கு தலானிக்கு பதிலா வரப்புல தலை வச்சிருக்கிறாரு. அந்த சுகம் தேடுறதுக்கு பொழுது பொண்டாட்டி கையை சுகத்துக்கு பொழுது இவர் கையை வச்சே படுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்ல இவருக்கு காதுல விழுந்துருச்சு. ஆஹா, ஒரு பெண்ணாகப்பட்டவங்க நம்மளை சுட்டி காட்டிட்டாலே, அப்ப இன்னும் முதலிருந்து பிள்ளையோ அப்படின்ட்டு என்ன பண்ணாரு? வளப்பை விட்டு தலையெடுத்து கையை வச்சுவிட்டு எனக்கு நாடு இப்படி கோணத்தோடியோ கேட்டுருந்தாரு. இவங்க திரும்பி வந்து பாக்குறாங்க. பாத்தியாடி, அவர் ஞானின்னு இருந்தா, அவன் துறவியா இருந்திருந்தா, நம்ம பொம்பளை என்ன பேசிட்டு ஒட்டுக்கத்து படுத்திருக்கேன் பாரு குளத்தை. நம்ம போகும்போது தலைக்கு கையை வச்சிருந்தாரு, இப்ப பாரு இது இல்லாம படுத்து கிடக்குறாரு அப்படின்னு. ஏன்னா உலகத்துடைய பார்வை நம்ம எந்தெந்த நிலைமையில இருந்தாலும் அப்படித்தான் பார்க்க. அது மாதிரி உங்க பார்வை என்ன பார்த்து நினைக்கணும். நான் கேட்டாச்சுன்னா அப்படி கேட்கிற கேள்விகளுக்கு நீங்க பதில் தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். அதனால முடிஞ்சா பிடிச்சு பேசுங்க. அதானே பேசணும். அதை விட்டு சான்று சொல்றீங்க, நீங்க பேசுங்க. 5 கருத்தனை ஆணை முகத்தனை இந்த நிலமுறை போலும் மேய்ச்சினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தின் புத்தியில் வைத்தடி போற்றுகின்றனே சொல்லி அதே விநாயகரை பத்தா பாடிருக்காங்க. பேசுங்க. ஏன் அதே விநாயகரை பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாடும் கணந்துணக்க நான் தெரிவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் கொடுத்தா. வரங்கொண்ட உமைமுளைப்பாள் வனங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்டலி மயிலும் 12 கண்மலரும் சிறங்கொண்ட மர எறிஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரங்கொண்ட வேடுமந்தன் கண்ணை விட்டு நீங்காவேன்னு சொல்லிருக்காங்க. பேசுங்க. திகடச்சக்கர செம்முகம் 5 சகடச்சக்கரை தாமரை நாயகன் அகடச்சக்கர வெண்மணி யாவுரை விகடச்சக்கர வைப்பதும் இப்படி விநாயகனை பாடிருக்கலாம். தந்திர முகந்தனிடம் தங்கை சிவமங்கை தரணி புகழ் ஒன்றியூர்வார் தங்கமலர் ராதசடை கங்கையூர் வானகொடி திங்கள் ஒளி வான வடிவேன்னு சொல்லி சிவபெருமான பத்தி பாடுறாங்க. பேசுங்க. அதே சிவனை அத்தியிலே கரம் பத்தியிலே மனம் புத்தியிலே நடு மத்தியிலே நெத்தியிலே
நெஞ்சிலே சதா சிவன் என்று சொன்னேன். நிலைமை இன்னி பாரடி வாழைப்பனை இப்படி பாடுவேன். அண்டர்காய் நஞ்சருந்தி அம்பலத்தில் ஆதி சிவன் தொண்டனுக்கு தொண்டன் என தொண்டு செய்வது எக்காலம் சொல்லி அதே சிவனை பத்தி தான் பாடுறாங்க. பேசுங்க. சிவனை பாடுறானே, அஞ்சிலே பிஞ்சிலே வஞ்சியரே நீதம் கொஞ்சி விளையாடு வஞ்சியரே நெஞ்சிலே ருத்ரம் சூழிருப்பான் நேருடன் நாமடி வாழைப்பண்ணே இப்படி சிவனை பாடுங்க. அதே தான் சிவனை பத்தி பாடுறாங்க. ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 வாழ்ந்து போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிழந்த கோடின்னு சொல்றாங்க. அந்த கோடியில உங்களை வச்சு கோடீஸ்வரியாக்கி பாக்குறதுக்கு தானே அழுத்திலே சொல்லும் செலுத்திலே நானும் வலுத்திலே ஞானப்படத்திலே கழுத்திலே மகேஸ்வரன் உண்டு கண்டு பாரடி வாழைப்படை என்று ஈஸ்வரனுக்கு பாடுறானே. உருவாய் அருவாய் உளதாய் இழதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் ஊனேன்னு சொல்லி முருகரை பத்தி பாடுறாங்க. ஏ அதே முருகனை பாடுறானே. முத்தை தர பத்தி திருநகை எத்திக்கிற சத்தி சிரவண முத்திக்குரு வித்துக்குரு வரைகிற போதும் முக்கட்பர் மறுக்கு சுரையில் முற்பட்ட கற்பித்திருவர் 30 வர்க்கு தவறர் வடிப்பேன பத்தத்தில வெக்கரைதோடு வட்டக்கிரி வட்டை பொழுது ஒரு வட்டப்பகல் வட்டத்திலே இரவாக பத்தற்கு ரதத்தை கடவைய வச்சிப்பீர் வச்சித்தொரு வச்சத்தோடு ரச்சித்தருவதொரு நாளே பித்தித்தைய ஒத்தை பறிவர் அடித்தப்பது வைத்து பயிர்வது தொக்க நடிக்க கழுகுட கழுகான திக்கப்பறி அட்டப்பயிரவர் தொக்குத்தொகு சித்திரப்பவரிக்கு திருகடை என போது கொத்துப்பற கொட்டை கடவுதை குத்திப்புத குத்துப்படுகிறது பூவை கொப்பட்டது ரெட்பட்டுனை வெட்டிப்பலி இட்டு உலகில் குத்துப்பட ஒத்துப்பட வருமாலை அருளாலே வருமாலை ஜடாடவி கலச்சொல பிரவாக பாவிதஸ்தலே கலேவளம் பியலம்பி தாங்க ஜங்க துங்க மாளிக டமட்ட மட்ட 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 நாத மட்ட மர்மயம் சகார ஜண்ட தாண்ட வந்தனோ தொண சிவம் சிவம் அப்படின்னு சொல்லி ராவணன் வந்து சிவனுக்கு பாடினாரா. ராமனை வந்து வதம் செய்யறதுக்காக. இது தமிழ் கிடையாது, சான்ஸ்கிருதத்துல பாடினது. ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? அதவே பாடுன அதே ராமனை சிவனை பண்ண கார 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 காவலூழி காவலில் போற 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 போரில் நின்ற முன்னியன் மாற 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 மருகல் ஏழு மெய்த ஸ்ரீ ராம 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 என்ன நாம பாடுங்க. பெரிது பெரிது புவனம் பெரிது புவனமோ நான்முகன் படைப்பு நான்முகனோ கரியமாள் உதரத்தில் இழுத்தோர் கரியமாளோ அலைகடல் துயின்றோம் அலைகடலோ குருமுனி கலசத்தில் அடக்கம் கலசமோ புவியில் சிறுமன் புவியோ அரவின் ஒரு தலை பாரம் அரவோ உமையவளின் ஒரு சிறு மோதிரம் உமையோ இறைவரின் பாக தொடுக்கும் இறைவரோ தொண்டர்தம் உள்ளத்தில் தொடுக்கும் தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதுன்னு சொல்றாங்களே. பேசுங்க. நீங்க பேசுங்க. பெரிதுக்கு பாடினான் அதே அரிதுக்கு பாடினானே. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அதனினும் அரிது கூன் குருடு செவிடு பேடி நீங்க பிறத்தல் அரிது அரிதுக்கு பாடினாலே. கொடிது கொடிது வறுமை கொடிது அதனிலும் கொடிது இளமையில் வறுமை அதனிலும் கொடிது ஆற்றலால் கொடுநோய் அதனிலும் கொடிது அன்பில்ல அவள் கையில் உண்பதுதான் சொல்றாங்க. அன்பில்லாத பெண் கையில சாப்பிடுறதுக்கு செத்து போயிடலாம். அதுதான் உண்மை. பொம்பளை இருக்காது வேற நாட்டுல. ஆமா, இப்பெல்லாம் பொம்பளை இருக்கிட்டு அன்புள்ளாத பொம்பளை இருந்து இருக்கா பார்க்க முடியுமாடா? அதுக்குத்தான் சொன்னா இனிது இனிது ஏகாந்தம் இனிது அதனினும் இனிது ஆதியை தொழுதல் அதனினும் இனிது அறிவினை சேர்தல் அதனினும் இனிது அறிவுள்ளோரை கனவிலும் நனவிலும் காண்பதுதானே. நல்லாரை காண்பது நன்று தலைமைக்க நல்லார் சொல் கேட்பது நன்று நல்லார் குணங்கள் உரைப்பது நன்று அவரோடு இப்படி இணங்கி இருப்பதும் நன்று. நல்லதுன்னு ஒண்ணுதான் கெட்டது ஒண்ணு இருக்குதாங்க. தீயாரை காண்பது தீதே தீயார் சொல் கேட்பதும் தீதே தீயார் குணங்கள் உரைப்பதும் தீதே தீயாரோடு இணங்கி இருப்பது இதே இப்படி சொன்னாலே தீயதுக்கு ஆபத்திற்கு உதவாத பிள்ளை அரும்பசிக்கு உதவாத அன்னம் தாகத்தை தீர்க்காத தண்ணீர் வறுமையை உணராத மனைவி பாவத்தை போக்காத தீர்த்தம் இவை இருந்தும் பயனில்லாதவன்னு சொல்றாங்களே. பேசுங்க. ஏ சந்திரன் இல்லாத வானம் தாமரை இல்லாத வைகை மந்திரி இல்லாத வேந்தர் மதகர் இல்லாத சேனை சுந்தரப்படவர் இல்லாத துல்சவை தந்திகள் இல்லாத வீணை தனம் இல்லாத மங்கை போலாகுன. ஆறு இல்லாத ஊருக்கு அழகு பாடு. ஆறுன்னு இருந்தா ஒரு ஊர் இருந்தா ஆறு இருந்தா ரொம்ப அழகா இருக்கு. இப்ப பாருங்க, இருபுறமும் ஆறு நடுவில் பாரு ஓடுது பாரு தேரு அது எது கூறு அது ரங்கம் பாடுறான்னு. இப்ப ஸ்ரீரங்கம் இருக்கு கொள்ளில காவிரி ரெண்டு பக்கம் ஆறு இருபுறமும் ஆறு கரை ஓடுதா. ஆனா நடுவில் ஒரு தேர் நிற்கிற மாதிரி நிற்கும். கோரத்தை பார்த்தா ஸ்ரீரங்கத்தை பார்த்தீங்கன்னா ஏன் அப்படின்னா ஆறு இல்லாத ஊருக்கு அழகு பாடு நீர் இல்லாத நெற்றிபால். நீர்னா என்ன நீர்? திருநீர். திருநீட்டார் கெட்டார். சிவனை மறந்தார் சிவனை மறந்த யார் வாழ்ந்தார்? திருநீர் இட்ட யார் கெட்டார்? அப்ப நெற்றினா திருநீர் அழகா இருக்கும். வெறுநெத்திய பாருங்க பாக்குறக்கு அமங்கலமா இருக்கும். அது அப்படி வீதி வச்சு பாருங்க லட்சணமா இருக்கும் மங்களகரமா இருக்கு. அப்ப நீர் இல்லாத நெற்றிவாள் நீர் இல்லாத உண்டிவாள். சாப்பாடு வச்சுங்க கொஞ்சம் நெய் வச்சு விட்டு பாருங்களேன். பாருங்க அந்த காலத்துல பந்தி சாப்பாடுகளை பாருங்களேன் எத்தனை பதார்த்தம் வச்சாலும் அந்த பருப்பு ஊத்துறதுனால கொஞ்சம் ஒரு கரண்டி நெய்யை ஊத்துவாங்க. அப்ப நெய் இல்லாத உண்டிவாள் பாடு மட கொடியால் இல்லாத மனை. ஒரு முட்டாச்சரிக்கையா இருந்தாலும் வீட்டுல விளக்கத்திற்கு ஒரு பொம்பளை வேணும்டான்றேன்.
நான் சொல்லல, சிந்தாமணி சொல்றது, விவேக சிந்தாமணி. அப்ப யாரை எங்க வைக்கணும் ஒரு கணக்கு வழக்கு இருக்குல்ல. இப்ப நான் கேட்கிறேன், எல்லா விஷயத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. உங்க பேர் என்ன சொன்னீங்க? வள்ளி. ஆனா உங்களை பார்த்தா வள்ளி மாதிரி தெரியல. அப்புறம் எப்படி தெரியுது? எங்க ஆத்தா மதுரையில் இருக்கால மீனாட்சி, மீனாட்சி மாதிரியே தெரியுது. அழகு, அழகில் சிறந்தவள். அன்னை ஆதி பராசக்தியின் மறு அம்சம் இல்லையா? ஆனா கொஞ்சம் திமுரு அதிகம் இருக்கும்ல. 64 ஆயக்கலைகளும் கற்றவள் இல்லையா? 14 உலகத்தையும் வெற்றி பெற்றவள் இல்லையா? அப்ப அது கிட்ட கிடையாது. பொம்பளைக்கு பொதுவா 2 தானே இருக்கணும். இப்ப நடுவுல முளைச்சவள் அப்படித்தான் இருக்கு. யாரு? மீனாட்சிமா. ஏன்னா ஒரு பெண்களுக்கு மார்பு என்ற கொங்கை சொன்னாலே ஏதோ கோவப்படுற மாதிரியே இருக்கு. நீங்க கோபப்படுறீங்க? இல்ல நீங்க கோவப்படுற மாதிரி இருக்கு. நீங்க மீனாட்சி யார் தெரியுமா? எங்க ஐத்தா. அப்படியா? அத்தைங்க, எங்க அத்தையை பத்தி மாமியார் பத்தி பேச விடிய விடிய பேசிட்டே இருப்பேன். ஏன்னா மாமியார் இருக்கிற செல்ல மருமைய ஒரே ஆளு. இந்த மாநிலமே போற்றக்கூடிய அளவுக்கு தகுதி படைத்தவன்னா நாரதன் என் பேரை மீனாட்சி சொல்லி பாருங்க, அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஆனா சில பேருக்கு பிடிக்காது. அதுக்கு என்ன பண்றது? எல்லாரும் எல்லாத்தையும் ஏத்துக்க முடியுமாங்க? வாதினா அந்த பிரதிவாதி இருக்கத்தையும் செய்வேன். அது மாதிரி அந்த மீனாட்சி கடை எல்லா பெண்களுக்கும் மார்பு 2 தான். ஆனா அவளுக்கு நடுவில் ஒரு மார்பு இருந்தது, பின்னால் மறைந்தது. அது ஒரு கதை இருக்கட்டும். அப்படி திமுறை என்பது ஆணவம். ஏன்னா ஆம்பளையுமே கிட்டத்தட்ட பாண்டிய நாட்டிலிருந்து இமயத்து வரைக்கும் கைலாயத்து வரைக்கும் எல்லா அரசர்களையும் அடிச்சு ஒரு பொம்பளை தண்ணி கிரட்டு தனிமையை வழங்குறது. அவ்வளவு சக்தி படைத்தவள் மீனாட்சி. குறைச்சு படப்பட முடியுமா? நான் கேட்கிறேன், 64 நான் கேட்கிறேன், கையில என்ன வச்சிருக்கீங்க? கையில என்ன தபலா கட்ட வச்சிருக்கீங்க? அது யார் கொடுத்தா? எங்க அப்பா கொடுத்தாரு. அப்படி? அது என்னது? இது யாழ். அது பெண்ணா ஆனா? இது இவ்வளவு யோசிக்கிறீங்க, உங்ககிட்ட தானே இருக்குது. இல்ல இல்ல, நீங்க கேட்கறது வித்தியாசமா கேட்கறீங்க. என்னன்னு கேட்டிருந்தா நான் படக்குன்னு யாழ், இதுக்கு பெயர் மகதி யாழ்னு சொல்லியிருப்பேன். எடுத்த உடனே பெண்ணா ஆனான்னு கேட்டா அப்படிதான் கேட்பேன். நான் பொம்பளை வச்சு பாக்குறவனா? நான் பிரம்மச்சாரி இல்லையா? என்ன கேட்கலாமா? அப்படியா? நான் பிரம்மச்சாரிமா. இருக்கட்டும். பொன்னாசை பெண்ணாசை பொன்னாசை 3 ஆசை இல்லாதவன் நான் பொம்பளை இழுத்துக்கு தெரியுமா? நீங்க முன்னாடி இருந்ததே ஞாபகம் வச்சிருக்கேன். 52 பொண்டாட்டி கட்டினதே. இருக்கட்டும். அது பெண்ணா? அது எப்படி உனக்கு தெரியும்? அது எனக்கு தெரியும். எவனோ சொல்லி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த ஆள் 52 பொண்டாட்டி வச்சிருந்தேன். அப்புறம் அண்ணன் இன்னொரு 60 பிள்ளை பத்தது, அதுவும் தெரியுமா? சொல்றீங்களே, பிரசவம் பார்த்த மாதிரி பேசுற பண்ணி திருச்சி வந்துடுவாங்க. பிள்ளை இருக்கிறது சந்தோஷப்படணும். பிள்ளைல ஆமா, ஏன் சந்தோஷப்படுறேன் சிரிக்கிறேன்? என்ன காரணம்? ஆம்பளடா. ஆம்பளைனா 52 பொண்டாட்டி கட்டணுமோ? ஏன் கட்டக்கூடாதா? ஒருத்தனுக்கு ஒருத்தியா இருக்கணும், அதுதான் ஆம்பளை. யார் கட்டக்கூடாது? ஒண்ணுக்கு அதான் அழகு. நீங்க சொல்றது 2 விஷயம் இருக்குங்க. இந்த மந்தைய குடாரப்பட்டி மந்தையில வழிவிடு வாசல்ல சொல்றேன், டேய் 1க்கு 2 கல்யாணம் பண்ணி 4 கல்யாணம் பண்ணிட்டா வச்சுக்க, தைரியமா சொல்லி அந்த கருப்பு சொல்லிட்டு, என் மகன் குமரேசன் ஆம்பளடா, 1க்கு 4 கல்யாணம் பண்ணுவான்டா, எனக்கு தைரியமா இருக்கான்டா, 4 பொண்டாட்டி 6 பிள்ளை வச்சிருக்கான் அப்படின்னு தைரியமா சொல்லுவேன். அதே பொம்பளை பிள்ளை சொல்ல முடியுமா? பெண் புத்தி பின் புத்தின்னு ஏதோ சொன்னீங்களே, அதுக்கு அர்த்தம் என்ன சாமி? பெண் புத்தி பின் புத்தின்னு ஏதோ சொல்லி பின்னால் வரக்கூடியதை யோசித்து பேசக்கூடிய. அப்படி அறிவாளி பெண் இல்லையா? அறிவாளி. ஆமா, அறிவாளி நிரூபிக்கணும். அறிவாளிக்கும் அறிவாளிக்கும் 3 வழி. அறிவாளிக்கு முட்டாளுக்கு 2 வழி, முட்டாளுக்கு 1 வழி. இப்ப நீ நிரூபிக்கணுமா இல்லையா? நிரூபிக்கிறதுக்கு நான் சொல்றேன். 64 திருவள்ளியாளர் புரிஞ்சார் சிவபெருமானி பரப்பர மதுரையில. உண்மைதானே? இப்ப நீங்க காட்டுக்குள்ள நிறைய காட்டுல சமைச்சு சாப்பிடுறீங்கல்ல, காட்டுல சமைச்சு சாப்பிடுறதுக்கு என்ன செய்யணும்? பண்ட பாத்திரம் இருக்கணும், விறகு வேணும், அடுப்பு வேணும், நெருப்பு வேணும், எல்லாம் இருந்தால்தான் சமைக்க முடியும். அதான உண்மை. நல்லா பிறக்குறீங்களா? சொல்லி சொல்லி விறகு பிறக்கிறாங்க. அப்படி விறகு பிறக்கிறதுக்கு நான் கேட்கிறேன், இதே மதுரை என்பதுல கடவுளுக்கான ஈசன் சொக்கநாதன் ஒரு முறை விறகு வித்தேன் தெரியுமா? கடவுள் ஏன் விறகு போனாயா? அப்படியா? அப்படியாண்ணா? விறகு வித்தாரா? இல்லம்மா, நீங்க தான் சொன்னீங்க 64 திருவிளையாடல் புரிந்தாண்டீங்க இல்லையா? அதுல இது ஒரு விளையாட்டுட்டேன். எங்க பார்க்கலாம், எதற்காக கடவுள் போய் விறகு வியாபாரம் பார்க்கணும்? அவனை விறகு வியாபாரியா? எதுக்காக வித்தேன்? கேள்வி கேட்கறீங்களா? இல்ல கேள்வி இல்லை, யதார்த்தமா பேசுவோம். கேள்வியில ஒண்ணு கிடையாது, விவரம் தான் கேட்கிறேன். ஏன் விவரம் தெரியாதா? ஆமா, விவரம் தெரியாம நாங்க வந்திருக்கிறோம். இருக்கட்டும், என்ன கேட்டீங்க? வயசுக்கு தக்கன பேச்சு இல்லையே, அதிகமா இருக்க மாதிரி இருக்க. கேக்குறீங்களா? பெரிய ஆள் வரும்போது அப்படிதான் பேசணும். பெரிய ஆள் வரும்போது அப்படிதான் பேசணும். அப்படியா? அப்பயும் முட்டா மாதிரி பேசிட்டு வாங்க வாங்க, உங்க பேச்சு எந்த அளவுக்கு போகுதுன்னு பாப்போம். எந்த அளவுக்கு போகுதுன்னு பாப்போம். ஆற்றின் அளவறிந்து ஈக அது பொருள் போற்றி வழக்கு நெறி. ஆத்திர படம் அளந்தான படணும், அளவுக்கு மீன் அமிர்தம் வச்சுதானே. வாங்க, உங்க அளவு என்னன்னு பாத்துருவோம். என்ன கேள்வி கேட்டீங்க? என்ன கேள்வி கேட்டாங்களா? கடவுளே விறகு வித்தானே எதற்காக? எந்த கடவுள்? எந்த கடவுள? இந்த கடவுள. இந்த கடவுள் இல்லையம்மா,
அப்படின்னு இந்த கடவுள் திசைன்னு ஒருத்தன் கடவுள். கடவுள் என்ன? கடவுள் என்னன்னு கேட்கிறேன். கடந்து நீ உள்ளே செல்ல, கடந்து நீ உள்ளே சென்றால் அவனை பார்க்கலாம். இந்த உலகத்துல பலவிதமான பற்றுகளை கடந்து செல்ல வேண்டும். கடந்து நீ உள்ளே போய் பார், மனசை பார்த்துக்க. அதே மனமது செம்மையானால் மந்திரமும் ஜெபிக்கலாகாதுறான். சொல்லுங்க பார்க்கலாம். விறகு விட்டார் சிவபெருமான் வந்து விறகு விட்டார். எதுக்காக சொல்லுவேன் வாங்க. அப்படி எதுக்காக விறகு விட்டார் அப்படின்னா, வரகுண பாண்டியன் என்ற பாண்டிய மன்னன் ஆட்சி காலத்துல ஏமநாதன் என்று வடநாட்டுல இருந்து வந்த ஒருத்தவர். அப்ப அவருக்கு என்ன அப்படின்னா, வந்து பாண்டிய நாட்டுல வந்து வந்திருக்காரு. மதுரைக்கு வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, பாண்டிய சபையில வந்து அவரோட திறமையும் அவரோட கலைகளையும் வந்து பாண்டிய மன்னன் கிட்ட காட்டுறாரு. நல்லா பாடுவாரு. ஆமா, அப்ப பாடி காமிக்கிறாரு. மீனாட்சி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். மீனாட்சி பாடுவாரா? ஏன் உண்மைதாங்க. இருக்கட்டும். அவர் பேர் லதாங்கின்னு ஒரு பேர் இருக்குங்க. அதனால லதாங்கின்னு ஒரு பேர், கீதப்பிரிய மாதிரி பாடுவாரு அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லங்க மீனாட்சி இல்ல, கீதப்பிரியனே எனக்கு பிடிக்கும். அப்ப அவர் மாதிரி வந்து பாடுவாரு. ஏன் நீங்க எதுல இப்படி இப்படி தலையாடுறீங்களே? இல்ல, பிடிக்கும் சொல்லும் போது நான் ஒத்துக்கிறதா வேணும். நான் இல்லமா, யாரோ சொல்றீங்க. யாரையும் சொல்றேன். அதனால என்ன இருக்கு? இருக்கட்டும். அப்ப பாடல வந்து சிறந்தவர் அவர். அப்ப பாடிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, இவர் பாட்டு புடிச்சு போய் பாண்டிய மன்னனே பரிசு கொடுக்குறாரு. பரிசை கொடுத்துட்டு இவன் வாங்கிட்டு போக வேண்டியதானே. என்ன கையை ஒரு மாதிரியா காட்டுறீங்க? இல்ல சாமி, கதை நீங்க என் தகப்பன் போல உங்களை சொல்லுவேனா? பார்த்து எச்சரிக்கை தேவை. இருக்கட்டும். ஏன்னா பின்னால இருக்க போற புரட்டாசில வந்துடும். அப்படியா? அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, பாண்டிய மன்னன் பரிசு கொடுக்குறாரு. அதை அவர் வாங்காம என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு பரிசு எல்லாம் வேணாம், பாண்டிய நாட்டுல என்ன மாதிரி பாடுறதுக்கு ஆள் இல்லைன்ட்டு எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி. நல்லா பாடுற, அதுக்காக தானே பரிசு கொடுக்குறேன். பாண்டிய நாட்டுல ஆள் இல்ல உன்ன மாதிரி பாடுன்னு சொன்னா அதை எப்படி நான் ஒத்துக்க முடியும்? அப்படி எழுதி கொடுங்க எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அது என்னால முடியாது அப்படின்னு சொல்லி பாண்டிய மன்னன் என்ன பண்றாரு அப்படின்னா, நீ இங்கேயே இரு, மதுரையிலே நீ தங்கு, நான் எப்படியாச்சும் ஆளை பிடிச்சிட்டு வந்து உங்ககிட்ட போட்டி போடுறதுக்கு ஒரு ஆளை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னு பாண்டிய மன்னன் சொல்லவும் என்ன பண்றான் அப்படின்னா, எல்லா அமைச்சரையும் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு இவர் சொல்றாரு, யாராச்சும் மதுரையில யார் இருந்தாலும் நல்லா பாடுறவங்க, 8 கட்ட 10 கட்டன்னு பாடுற யாரையாச்சும் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னு சொன்னா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, மதுரை ஃபுல்லா தேடுறாங்க, கிடைக்கல, ஆளு கிடைக்கல பாடுறதுக்கு. அவர் கூட அப்புறம் ஏமநாதன் சொல்ல எல்லாரும் பயந்து ஓடுறாங்க. ஐயா அந்த ஆளு மண்டகலம் பிடிச்ச ஆளாச்சே அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயந்து ஓடுறாங்க. அப்ப சொன்னா என்ன ஆகுது அப்படின்னா, ஒரே ஒருத்தவர் மட்டும் பாடுறது. இப்ப பாண்டிய மன்னன் வந்து ஒரு கோவிலுக்கு போறாரு. அப்படி கோயிலுக்கு போகும்போது ஒருத்தர் பாடிக்கிட்டு இருக்காரு. அப்ப பாடிக்கிட்டு இருக்கும்போது அது யார் பாடுறது அப்படின்னு சொல்லி மன்னர் கேட்கிறாரு. அது வந்து பானபத்திரன் பாடுறான். பானபத்திரனா யார் அது, அழைத்து வாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றான். அவனை போய் கூப்பிட்டு இருக்கீங்க, இவர் கூட போட்டி போட, அவர் எவ்வளவு பெரிய ஆளு, அவன் கோவில்ல வந்து சாமியை பத்தி பாடுறவன், அவனை போய் கூப்பிடுறீங்களே, அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, பஜனை பாட அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவனை போய் கூப்பிடுறீங்க, எதிர்காத்து வீசுறனால உங்க காதுக்கு வந்து அது இனிமையா கேட்டிருக்குமாண்டா, அவன் நல்லாலாம் பாட மாட்டான், அவனை போய் கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்ற. இல்ல, அவன் தான் கிடைச்சிருக்கான், அப்ப சிக்கனது இவன் தான் அவனை கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப பாண்டிய மன்னன் வர சொல்லுவோம், பானபத்திரனுக்கும் கையும் ஓடல காலும் ஓடல வரான். அப்ப வந்து கேட்கிறான், எதுக்கு மன்னா என்ன கூப்பிட்டீங்க? இது மாதிரி வந்து ஏமநாதன் ஒருத்தர் வந்திருக்காரு வடநாட்டுல இருந்து, அவருக்கு போட்டியா நீ பாடணும்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு இவன் சொல்றான், பானபத்திரன் என்ன போய் பாட சொல்றீங்களே, அவர் எவ்வளவு பெரிய ஆளு, எனக்கு பாட தெரியாது, எனக்கு ஒண்ணும் தெரியாது அப்படி. நான் சொல்றேன்ல, பாடுற கேட்கிறேன், எனக்கு தானே தெரியும் நீ எப்படி பாடுறேன்னு சொல்லி. ரொம்ப அருமையா பாடுற, நல்லா இருக்கு, இனிமையா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படி பாடு அப்படின்னு சொல்லி சொல்லவன் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, எனக்கு பயமா இருக்கே. உனக்கு பயமா இருந்தா என்ன பண்ற அப்படின்னா, சொக்கநாதரை போய் வழிபட்டுட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இவர் போறாரு, பானபத்திரன் வந்து போறாரு, போய் சொக்கநாதர் கிட்ட சொல்லி அழுகிறாரு. இது வந்து நான் தோத்துட்டேன் அப்படின்னா இது என்னோட தோல்வி கிடையாது, இது மதுரையோட தோல்வி, உனக்கு தோல்வி, நீ வந்து எதுலையுமே தோக்காதவனாச்சே, இதுல நீ தோத்துறக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்ணீர் மழுக அழுதுட்டு போறாரு. அப்ப அழுதுட்டு போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அவன் போயிட்டான் வீட்டுக்கு. அப்ப நம்ம ஆளு வரணும்ல, யாரு, சிவன் இறங்கி கீழே வராரு. கீழே இறங்கி வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு ஒரு 4 விறகு வெட்டிட்டாருப்பா. 4 விறகு வெட்டிட்டு தலையில தூக்கி வச்சுக்கிட்டு வராரு. எப்படி வராரு அப்படின்னா, விறகு வைக்கிறதுக்காக விறகு வாங்கலையோ விறகுன்னு சொல்லி வராரு. அப்ப வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு பெண் பாக்குறா, வந்து விறகு எனக்கு வேணும், அந்த ஆளை கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. இங்க வாயா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. கூப்பிட்டா இவர் வராரு, சட்ட சவுடாலாம் வராரு. வந்து கேட்கிறாரு, என்ன வேணும் அப்படின்னு. என்ன வச்சிருக்க, விறகு தானே வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஆமா, இந்த விறகுலாம் நீ வாங்குற அளவுக்கு அவ்வளவு பெரிய ஆளு கிடையாது, உனக்கு அந்த தகுதி எல்லாம் கிடையாது. ஏய், விறகு தானே விற்கிற, நீ என்ன நாணயம்னு சொல்லி நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றா.
அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு விறகு 10,000 ரூபான்னு சொல்றாரு. விறகு 10,000 அப்படின்னு சொல்றாரு. வித்தியாசமான விறகு இருக்குமோ? ஏன்னா அது சிவபெருமான் வெட்டினதுல. அதனால அவர் வெட்டினால இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா 10,000 ரூபாய் இந்த விறகு. ஏய் 10,000 ரூபான்னு சொல்றேன், இது எப்படி? நான் அதை கண்ணுல கூட பார்த்தது இல்லையா அந்த நாணயத்தை 10,000 நீ சொல்றிய ஒரு விறகு அப்படின்னு சொல்றாரு. ஆமாமா ஒன்னாலாம் வாங்க முடியாது போமா அப்படின்ற. இவ்வளவு சட்ட சவுடால பேசுற இந்த விறக நீ வந்து எந்த ஜென்மத்திலயும் விற்கவே முடியாதுன்னு சொல்லி சாபம் பண்றா. அப்ப அந்த கன்னி பெண்ணோட சாபம் என்ன, பத்தினி பெண்ணோட சாபமோ என்னமோ, சுவாமி அந்த விறக விற்கவே இல்லை கடைசி வரைக்கும். அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா அந்த பக்கமா போய்கிட்டு ஒரு பாட்டு பாடுறாரு. அப்ப என்ன பண்ணல அப்படின்னா சதாரி என்ற ஒரு பண்ணல பாடுறாரு. அப்ப இப்ப வரையும் ஒரு பிரச்சனை வடநாட்டுக்கு நமக்கு என்ன அப்படின்னா, பண் முதல்ல வந்துச்சா இல்ல வந்து ஸ்வரம் வந்து முதல்ல வந்துச்சா அப்படின்னு சொல்லி. அப்ப என்ன உண்மை அப்படின்னா பண் தான் முதல்ல வந்துச்சு, பண்ல இருந்து வந்ததுதான் ஸ்வரம். அப்ப அதுதான் அப்ப பண்டா முதல்ல வந்துச்சு, ஸ்வரம் முதல்ல வரல இல்லையா? அப்ப தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் தெரிந்த ஒரே ராகம் சதாரி ராகம். அந்த சதாரி ராகத்துல வந்து பாடிக்கிட்டு வராரு. அப்ப பாடிக்கிட்டு வரும்போது இந்த ஏமநாதன் அந்த பாட்டை முடிக்க ஏமநாதன் வெளியே வந்துடுறாரு. இப்ப ஒரு குரல் கேட்டுச்சு. அது யாரோட குரல் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அப்ப கேட்டா அவர் சொன்னா நான் தான் கத்திக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு. நீ தான் கத்திக்கிட்டு இருந்தியா? என்னப்பா சொல்ற அப்படின்னு சொல்றாரு. அப்ப நீ தான் கத்திக்கிட்டு இருந்தியா, என்ன கத்திக்கிட்டு இருந்தேன்னு சொல்றியே, இந்த தேவகானம் நீ தான் பாடினதா அப்படின்னு சொல்றாரு. ஆமா நான் தான் பாடினேன் அப்படின்னு. யாரு எப்படி பாடுற நீ, உனக்கு எப்படி தெரியும்? இதை வந்து நான் கேள்விதான் பட்டிருக்கேன், ஆனா எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அந்த ஏமநாதன் சொல்றான். அந்த சதாரி என்ற ராகத்தை எப்படி இருக்குன்னு கூட நான் கேட்டது கிடையாது, அதுல நீ பாடுறியே நீ சாதாரண ஆளு கிடையாது அப்படின்னு. நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னோட குருநாதர் கத்து கொடுத்த பாட்டு. யாரு உன் குருநாதர் அப்படின்னா, என்னோட குருநாதர் யாரு? குருநாதர் ஒருத்தர் இருக்காரு. அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னோட குருநாதர் சொல்லி கொடுத்த பாட்டு அப்படின்னு சொல்றாரு. அப்ப சொன்னா வந்து இது சாதாரண இல்ல, நீ விறகு விற்பவன் சொல்லி இவங்க கிட்ட எல்லாம் சொல்லு, ஆனா என்கிட்ட அந்த கதையை சொல்லாத, நீ விறகு விற்பவன் கிடையாது அப்படின்னு சொல்லு. இல்ல அப்படிலாம் கிடையாது, எனக்கு சொல்லி கொடுத்தது யாரு அப்படின்னா அவர் சொல்லி கொடுத்தாரு, ஆனா எனக்கு இந்த பாட்டு ஒழுங்கா கூட வரல, ஒழுங்கா வராமதான் நான் அடிச்சு பத்தி விட்டாரு, உனக்கு எல்லாம் வந்து இசையே வராது. யார சொல்றீங்க? உங்களை சொல்லுமா, அவர் சொன்னார்ல ஞான சூனியம், உனக்கெல்லாம் இந்த பாட்டு வராதா, மண்டையில ஏறாதா? அப்ப குருநாதர் வந்து யாரு அப்படின்னா பானபத்திரன் ஆகப்பட்டவன்னு சொல்றாரு. ஏன்னா வந்து அவரை பெரிய ஆள் ஆக்கணும்ல, அதுக்காக தானே வந்தாரு சுவாமி கீழே இறங்கி, அதுக்காக தானே வந்தாரு. அப்ப பானபத்திரன் தான் என்னோட குருநாதர், அவர் தான் சொல்லி கொடுத்தாரு. பாட்டு கத்துக்கிறதுக்காக அவர்கிட்ட போனேன், ஆனா அவர் வந்து உனக்கு வரவே வராது நீ போ அப்படின்னு சொல்லிட்டாரு. அதை இந்த பாட்டு ஏதோ நான் பாடுவேன், ஆனா என்னோட குருநாதர் ரொம்ப நல்லா பாடுவாரு அப்படின்னு சொல்லவும் கேட்கிறாரு. ஏமநாதன் கேட்கிறாரு, காலையில என் கூட போட்டி போடுறதுக்கு ஒரு ஆள் வரேன்னு சொன்ன, அவர் பேர் என்ன சொன்னேன்? பானபத்திரன் தான் ஐயா அப்படின்னு. இப்ப பானபத்திரனோ அவன் நடுக்குது, என்ன அவ்வளவு பெரிய ஆளா, இது தெரிஞ்ச ஆளு எவ்வளவு பெரிய ஆள் அவரு அப்படின்னு சொல்லவும் என்ன பண்றாரு அப்படின்னா சுவாமி சொல்லிட்டு போயிட்டாரு. ஏன்னா அவரை பெரிய ஆளாக்குறதுக்காக தானே புலவத்திற்கு கீழே இறங்கி வந்தாரு. அப்ப சொல்லிட்டு போய் மறைஞ்சிட்டாரு. அப்ப நீ சாதாரண ஆளு கிடையாது, எங்க அம்மா வந்து சொல்லி கொடுக்கும் போதே சொன்னா உனக்கு நிகர் வந்து நீதான், பாட்டுல உனக்கு நிகர் யாருமே கிடையாது அப்படின்னு சொன்னா. ஆனா நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு மேல வந்து கடவுள் ஒருத்தர் இருக்காரு, அந்த கடவுள் வந்து என்ன பண்ணாலும் முடியல, அவரால என்ன நினைக்கிறாரோ அவளால முடியல, அதை நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப சொன்னா இவர் வராரு. அப்ப சுவாமி வந்து அவர் முன்னாடி காட்சி அளிக்கிறார். அப்படி காட்சி அளிக்கும் போதுதான் சொல்றாரு, என்னுடைய இசையும் என்னுடைய கலையும் பாண்டிய நாட்டிற்கு என்றுமே சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லி, நான் வந்து அடிமை பாண்டிய நாட்டுக்குன்னு சொல்லி அந்த ஏமநாதன் எழுதி கொடுத்துட்டு போனாரா. அடிமை சாசனம் வந்து ஏமநாதன் அவர் கேட்டவரு, அவர் எழுதி கொடுத்துட்டு போயிருக்காரு. பாண்டிய நாட்டுக்கு இரவோடு இரவாக ஓடிவிட்டார். அப்ப ஓடிவிட்டாருன்னா காலையில வரான் பானபத்திரன். பானபத்திரன் வந்து பாண்டிய சபையில உட்கார்ந்து கேட்கிறாரு, அமைச்சர் கேட்கிறாரு, இது மன்னர் கேட்கிறாரு, எதையாச்சும் பாடு கத்துக்கிட்டு வந்தியா இல்ல என்னடா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதெல்லாம் சொக்கநாதர் பார்த்துப்பாரு அப்படின்னு. அதுக்குன்ட்டு சொக்கநாதர் பார்த்துப்பாருன்னா ஒரு பாட்டு கூடவா எதுவும் பாடி பார்க்காம வந்த, அதெல்லாம் சொக்கநாதர் பார்த்துப்பாரு அப்படின்னு சொன்னா அங்க இருந்து வராரு. காவலாளி ஒருத்தர் வந்து சொல்றாரு, எங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அவர் இரவோட இரவாக ஓடிவிட்டார். சாசனம் என்னோட பாண்டிய நாட்டுக்கு, என் கலை வந்து பாண்டிய நாட்டிற்கு என்றும் அடிமை அப்படின்னு சொல்லி சாசனம் எழுதி விட்டு ஓடிவிட்டார் ஏமநாதன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அசிரீதி குரலாகப்பட்டது ஒன்று கேக்குது. சுவாமி சொல்றாரு, ஐயா நீ வந்து என் பக்தன், உன்னை எப்படி நான் தோக்கடிப்பேன், உன்னை வெற்றி பெறவே நான் பூலோகத்திற்கு வந்து விறகு விற்றேன் அப்படின்னு சொல்றாரு. இது எத்தனாவது திருவிளையாடல் அப்படின்னா 41வது திருவிளையாடல் மதுரையில புரிஞ்சாரு சிவபெருமானாகப்பட்டவர். இதான் நீங்க கேட்ட கேள்விக்கான பதில். இதற்காக தான் விறகு வெற்றார் சுவாமி.
தன் பக்தன் ஒருவனுக்காக சுவாமியை இறங்கி வந்து விறகு விற்ற கதையை வைத்து இசைப்பாணனாகப்பட்ட அன்ற ஹேமநாத பாகவதனை பானபத்திரனுக்கு அடிமை பாண்டி நாட்டுக்கின் கலையும் அடிமை என்று சாசனத்தை எழுதி வைப்பதற்கு அருளினால் அதுதான் 41வது விறகு விற்ற படலம் திருவிளையாடல் புராணத்திலே என்ற அற்புதமான ஒரு கருத்தை கைதட்டுங்க. நல்ல உண்மையிலேயே நல்லா கொஞ்சம் விவரமா படிச்சிருக்காங்க. இந்த படிப்பு இருப்பது ஏன்னா கல்வி தெளிவா சொல்லணும், சுருக்கமா சொல்றது வேற, தெளிவா சொல்றது சுருங்க சொல்லி தெளிவா சொல்றது வேற. ஏன்னா வளரும் பிள்ளை இந்த வருஷம் வந்திருக்காங்க, மதுரை மீனாட்சி பார்த்தா உங்களுக்கு தெரியும், பழைய அபிராமி மாதிரியே இருக்கிறாங்க பாருங்களேன். ஏன்னா அபிராமி இந்த பகுதியில் நிறைய வந்திருக்கான், அதுக்காக சுட்டி காட்டுறேன். கல்லூரி மாணவி படிச்ச மணிக்கு பார்த்தா வந்திருக்கிறாங்க நம்ம பகுதியில். அதே திருக்க அது அந்த அம்மா அமிர்த கடைசியோட போட்டி ஓடும் அம்மா. இன்னைக்கு உண்மையிலேயே சொல்றேன், நல்ல ஒரு அற்புதமான ஒரு நாயகி, பள்ளி நாயகி வளரணும். என்ன உங்களுடைய வாழ்த்துக்கெல்லாம் கண்டிப்பா இருக்கணும். எதிர்காலத்தில் நல்லபடியாக கோலோச்சி நிற்கணுன்ற ஆசீர்வாதம். ஏன்னா கதையும் கதை சார்ந்த விஷயம் பேசுவான், அதுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போற முடியாது. இப்ப திருவிளையாடு புராணத்தை பத்தி பேசுறீங்கல்ல, விறகு வித்தத்தை பத்தி பேசுறீங்கல்ல, விவரம் சொன்னீங்க. உங்க கையில என்ன போட்டுருக்கீங்க? மருதாணி. மருதாணி. மருதாணியா? கையில கையில இதுல வளையல். இந்த வளையல் வைக்கிறதுக்காக வேண்டானே சிவன். இல்ல கேள்வியா கேட்பீங்களா? என்னங்க அப்படி பார்த்தா 64 விளையாடு கேட்க முடியுமா? கேள்வி ஒரு பாட சோத்துக்கு ஒரு சோறு பதம். ஒரு சில வருஷம் கேட்ட தெரிஞ்சு வரும்ல. சரி இந்த அம்மையாருக்கு திருவிழா படம் போனா தெரியுமா இல்ல தெரியாதா? ஒன்று எல்லா பானைகளோட சோற பரப்புத்துக்கிறோமா? ஒன்னும் ரெண்டோ பருக்கு எடுத்து போய் பிதிக்கு பாக்குறான். சரி பக்குவமா இருக்கா எதிர்ச்சிடா படிச்சிடலாம்டா. அது மாதிரி அது உங்க வளையல பார்த்தது எனக்கு ஞாபகமே வருது. என்ன ஏன் அடிக்கடி புது மண்டபத்துக்கு போகணும் மீனாட்சி கோயிலுக்கு? வளையல் கருத்தர் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? தெரியும் தெரியும். தெரியாது உங்களுக்கு? கிளாஸ் கருத்தர் பக்கத்துல வளையல் கருத்தர். மதுரையில் மாதிரி மதுரை மீனாட்சி மலை ஆளுக்கு சந்து பொந்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு புராண ரீதியாவே கதை தான். புராணத்தினுடைய பேர் தான் காரணம். அப்படி ஒரு பேர் கூட தொட்டியின் கண்டு சேர்ந்து வாணியின் கண்டு சேர்ந்து பூராமே ஆடி வீதி, சித்திரை வீதி, மாசி வீதி, ஆவணி மூல வீதி, இப்படி எல்லாமே தமிழுக்கும் இன்னும் சொல்லப்போனா புராண இதிகாசங்களுக்கும் பாண்டிய நாட்டு மீனாட்சி மலை ஆலயத்தில் சுற்றுல ஒரு கல்லு கூட அது பேசும் புராணத்தை. அவ்வளவு விவரமான வினயமான கோவில் எல்லை கொண்டது. இருந்தாலும் அந்த சொப்படி அனுகிரகத்தினால வளையல் எதுக்காக விற்க வந்தான்? அதுக்காக காசுக்காக இல்ல, காசுக்கு இதுக்கே சொல்லக்கூடாது. ஏன்னா 7.5 8 காசுக்கு 4.5 3 காசுக்கு 7.5 8 கத்திரி கேட்ட கதையா போயிடும். சம்பந்தம் இல்லாம பேசுறீங்க. என்ன என்ன பேசுறீங்க? மீனாட்சி அம்மன் சிலை இருக்கு இல்லையா, இங்க வாங்க. மீனாட்சி அம்மன் சிலை இருக்குல்ல, அது எதுல செஞ்சது? அது எந்த கல்நாள சுவாமி செஞ்சது? தேடாதீங்க. கல்லும் கனியாகும். எப்படி கல்லும் கனியாகும்? இசையால் வசமாக இதயம் எது? நான் ஒரு கேள்வியை கேட்ட உடனே இப்ப கடைசியில ஆதி மூலவர் சிலை பிடிச்சிட்டீங்க. இல்ல நீங்க சொக்கநாதரை பத்தி கேட்டீங்க, நான் மீனாட்சியை பத்தி கேட்கிறேன், சொல்லுங்க. ஆனா பரவாயில்ல, ஒண்ணு பாராட்டுமா. மீனாட்சியை பத்தி மீனாட்சியே கேட்கிறேன். நான் என்ன சொல்வது, நான் எங்க போய் சொல்ல? இல்ல இன்னொரு விஷயத்தை பாருங்களேன், அந்த அம்மாவுக்கு ஒரு கொஞ்சம் பொருத்தத்தை பாருங்க பேச்சுல கூட. நான் கேட்டது சொக்கனை, சரி, அது கேட்டது மீனாட்சிய. அப்ப நான் கேட்டது புருஷனை, சரி, அவங்க பொண்டாட்டியை கேட்கிறாங்க. அப்ப ரெண்டு ஒண்ணு தானா? புருஷன் பொண்டாட்டி. அதே போட்டி போடல. சொக்கநாதன் போட்டி போடுவா, போட்டி போட்டு போட்டி எந்த காலத்துல மீனாட்சி போடாம இருந்தா? சொக்கருக்கு மீனாட்சி போட்டி தானேங்க. கல்யாணம் போட்டியில தானங்க. போட்டியில கல்யாணம் எது? கல்யாணத்துல போட்டி. அப்படி இல்லாம என்ன இன்னைக்கு நதி உருவாயிருக்குமா? அன்னைக்கு அல்லழக பெருமாள் கல்லழகராகப்பட்ட வராம போய் திருப்பி வந்து அன்னைக்கு விவேக நதிக்கரையில் வந்து இறங்கி இருப்பாரா சுவாமி? விவேக நதிக்கரையில வந்து இறங்கி இருப்பாரா வைகை ஆற்றுல? இப்ப ஏன்னா கைவைன்னு சொன்னாலும் உருமானது அந்த வைகை. இப்படி நம்ம மூலஸ்தானங்கள் நிறைய இருக்கு. ஆனா மூலத்துல நீங்க கையை வச்சு கேட்டீங்க பாருங்க, மீனாட்சி அம்மன் சிலை எந்த கல்லிலே செய்தது? தெரிஞ்சா சொல்லுங்க, இல்லைன்னா இதுவரைக்கும் சத்தியமா சொல்றேன், என் அனுபவத்துல இந்த கேள்வி எந்த வள்ளியும் கேட்டதில்லை. உண்மை சொல்றேன், தெரியாம கேட்கறது. எந்த வள்ளியும் கேட்டதில்லை. ஆனா நீங்க கேட்டீங்க. கேட்டாலும் நான் கேட்டதுக்காக கேட்டீங்களா இல்ல உண்மையில கேட்டீங்களா எனக்கு தெரியல. இல்ல நீங்க கேட்டதுக்காக தான் கேட்டேன். தெரியலன்னா பரவாயில்ல, உள்ள போங்க. நாங்க அனுசரிச்சு நான் பேசிக்கிறேன், நான் கதை நடத்த. நாங்க அனுசரிச்சு போறோம். அங்காடிக்காரியே சங்கீதம் பட சொன்னா அவ வாழ்வாள வெங்காயம் கருவேப்பிள்ளைன்னு. எங்களுக்கு இதெல்லாம் தேவை. அவளுக்கு இதெல்லாம் தேவையில்லை. கேட்ட கேள்வி பதில் தெரியும் தெரியாது. சாப்பிட்டேன் சாப்பிடல மாதிரியா
பாலகுமார் பாலா ரொம்ப நீ இப்ப நான் சரி வேணாம் கேட்கிறேன். வேணாம் வேணாம் அசிங்கப்படுத்து சார் ஓகே வேணாம் வேணாம் தேங்க்யூ அசிங்கம் இல்ல சாமி, இல்ல சாமி நைவா வாழைப்பட்டி ஊசியத்தை நாங்க பத்தி சொல்லுகிறாள் பூஜை புனஸ்காரம் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கலாம் இருக்கட்டேன். ஊசி ஏன்னா, ஏத்துறனா அதை எடுத்துட்டு சாப்பிடலாம். பத்தி வந்து அதுல ஏத்தி வச்சோன்னு வச்சுக்கோங்க, அது வாடை அடிக்க சாப்பிட முடியாது. நல்லா கம்ம கம்மன் வாடகை அடிக்கும். உங்களுக்கு தெரியல கம்ம கம்மன் நல்லா வாடகை அடிக்கும். வாழைப்பழம் கேட்ட கேள்வி பதில் இல்லையா? வாழைப்பழத்துல ஊசி ஏத்துறதே சாப்பிட முடியாது. ஏன்னா ஊசி முனையில வந்து எப்பொழுதுமே அந்த விஷத்தன்மை இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். பத்தி குச்சியில வந்து விஷம் இருக்காது. அது எப்படி இருக்காது? ஊசி ஆயுதமா? ஊசி என்பது ஆயுதம். அந்த இரும்புலால் செய்யப்பட்ட துகள் அது. அப்ப அதுக்குள்ள உள்ள இறங்கும் பொழுது என்ன ஆகும்? அந்த வாழைப்பழத்துடைய அந்த கனிமத்தன்மைக்கு உருகி உள்ள விசையிடும். அதை தெரிஞ்ச வாழைப்பழத்து ஊசி ஏத்த மாதிரி என்ன அர்த்தம்? உள்ளுக்குள்ள அதத்தை நீங்க சாப்பிடக்கூடாது. ஆனா நாங்க பத்தி குத்தி வைக்கிறோம்ல, பூசை பழக்காரம் முடிச்சோம்ல, கம்ம கம்மண்டு பழத்துக்கு இன்னும் மனம் கூடும், நல்லா சாப்பிடலாம். நீங்க சாப்பிட்டது நினைக்கிறேன். கொஞ்சம் வாழைப்பழத்தை சாப்பிடறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா வாழைப்பழம்ன்றதை காட்டிலும் வாழைப்பழம் சொல்ற ஆளு நாட்டுல இருக்கிறாங்க. ஆனா கேட்டீங்களே, மீனாட்சியாகப்பட்டவள் சிலை எந்த கல்லிலே? இதுதான் ரொம்ப விஷயம் தான், உண்மைதான். சொல்லிட்டீங்கன்னா ஆலயம் தொழுவது சாலவு நன்று. ஆலயத்தை கட்டி வைக்கிற பெரிய விஷயம் இல்லைங்க. அந்த ஆலயத்துக்குள்ள வழிபாட்டுக்கு உரிய மூல மந்திரங்கள், அந்த தெய்வத்தை பிரதிஷ்டை பண்ற பாருங்க, அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம். இந்த அஷ்டபந்தனம் என்ற கலவையில தான் இன்னைக்கு எல்லா ஆலயத்துக்குள்ளேயும் சுவாமி சிலையே நிற்கும். 8 வகை கலவைகள் உண்டது அது. அந்த கலவைக்கு பேருக்கு அப்புறம் சொல்றேன். சரி, 8 வகை கலவைகள், அதுக்கு பேர் தான் அஷ்டபந்தனம் அப்படின்னு. இந்த அஷ்டபந்தனத்தை நிலைநிறுத்தும் பொழுது ஏன் தாயாரோட மீனாட்சி சொல்லி மீனாட்சி அம்மனை எந்த உருவத்தை வடிக்கலாம் எப்படின்னு சொல்லி ரொம்ப நாளா எல்லாரும் முயற்சி பண்ணாங்க. சிற்பி முதல் கொண்டு மன்னன் முதல் கொண்டு எல்லாருக்குமே பேராசை. வித்தியாசமாக அதிலும் காலத்துக்கு நிலைச்சிருக்கணும். ஆத்தா புகழ் காலத்துக்கு நினைக்கணும் அப்படின்னு திடைக்கிறாங்க. அதெல்லாம் நிலைச்சு நிற்கும். எதுன்னு யோசிக்கிறாங்க. இவங்களுக்கு புத்திக்கும் எட்டலை, கைக்கும் கிட்டலை. புத்திக்கும் எட்டலை, கைக்கும் கிட்டலை. அப்ப பாண்டியனுடைய அரண்மனைக்கு ஒரு சலவை தொழிலாளி. இந்த சலவை தொழிலாளி என்ன பண்ணுவார்னா, வைகை ஆற்றக்கரையில தினசரி மன்னன், ராணி, அந்த அரச சபையில் இருக்கக்கூடிய அந்த அரச குடும்பத்தினுடைய உடைகள் இருக்கிற துணிமணிகள், இதை பூரா தினசரி வைகை ஆற்றில் அந்த சுத்தமான தெளிந்த நீர்ல நல்லபடியா ஊர் மண்ணு போட்டு அடிச்சு துவைச்சு காய வச்சு அதை படப்படுத்தி தினசரி கொண்டாந்து ஒப்படைக்கிறது அவருடைய வேலை. என்ன பண்ணாரு? அதே மீனாட்சி அம்மனுடைய ஆலயத்திற்கு எதிர் திசையில வடக்கு நோக்கி வைகை ஓடும் பொழுது அங்கே பக்கத்துல பார்த்தா இன்னைக்கு அது பேச்சியம்மன் படித்துறை அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. பேச்சியம்மன் படித்துறை அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த பேச்சியம்மன் படித்துறை வழியாத்தான் இவர் தினசரி வந்து அடிச்சு துவைச்சு காய போட்டு கொண்டு போய் கொடுக்கறது வழக்கம். ஒரு நாள் என்ன பண்ணாரு? நல்ல உச்சி வெயில் நேரத்தில் நிறைய துணிமணிகள் துவைச்சு ஒன்றா அடி காய போட்டுட்டே இருக்காரு. கடைசி துணியாகப்பட்டது மன்னனுடைய அங்கவஸ்திரம். இந்த மன்னனுடைய அங்கவஸ்திரத்தை இவர் அடிச்சு துவைக்கிறாரு. அப்படி துவைக்கும் பொழுது அந்த துவைச்சு அடிச்ச கல்லுல பார்த்தா, துவைச்சு அடிச்ச முடிச்சோன்னே சுத்தமா இருக்கணும், அழுக்கு போகணும்ல, இது பச்சையா மாறிடுச்சு. வெண்பட்டாடை அங்கவஸ்திரம் பச்சையா மாறிடுச்சு. இவர் பார்க்கிறாரு, அலசுறாரு, பச்சைய சாயம் போன மாதிரி போகுது தவிர திருப்பி எடுத்து பார்த்தா பச்சையாவே இருக்குது. என்னடா, பல முறை நம்ம அடிச்சுக்கிறோம், துவைக்கிறோம், கசக்கிறோம், அலசுறோம், பிழிகிறோம், மறுபடியும் பச்சையாவே இருக்கு, என்னமோ ஏதோ அப்படி சொல்லி பதறி போய் அதை மட்டும் தனியா மடிச்சு வச்சுக்கிட்டு ஓட்டமா கொண்டு போய் கொடுக்க போனவர், அம்மா அந்த துணிமெல்லாம் சரியா இருக்கான்னு பாருங்கட்டு ஒரே ஒரு துணியை மட்டும் பொத்திக்கிட்டு இப்படி இடுப்புல கட்டிக்கிட்டு நடிகை கொண்டு போய் கொடுக்குறாரு. என்ன துணி நம்ம நைந்து கிழிச்சு போச்சா அப்படின்னு. இல்லைங்கம்மா, எல்லா துணியும் துவைச்சிட்டேன், கடைசியா ஐயாவுடைய அங்க வஸ்திரத்தை துவைச்சேன். துவைக்கும் பொழுது பார்த்தா இதுல இந்த மாதிரி நிறம் மாறி நானும் ஒன்றும் இல்லை, பலமுறை 100 முறைக்கு மேல பலமுறையா அழைச்சி பார்த்துட்டேன், இந்த நிறமாகப்பட்டது மாறவே மாட்டேங்குது அப்படின்னு. மன்னனுக்கு ஒரு யூகம். சரி, இது என்ன இருக்கு ஏதா இருக்கு? மதியுகம் வந்திருக்க அமைச்சரை கூப்பிட்டு கொண்டு நீங்க வாங்க போய் பார்த்து வாங்க என்ன சொல்லி போய் பார்த்தாச்சுன்னா அங்கே கிடந்தது அப்படி அந்த உச்சி வெயிலே மரகத கல்லாகப்பட்டது அப்படியே சொலிக்குது தண்ணிக்குல. ஸோ அப்படியே அந்த தண்ணிக்கு அந்த வெயில் பட்டதுக்கு அப்படி பச்சை பசேர்னு மரகத ஜொலிக்குது. எடுத்து பார்த்து சோதனை விட்டாச்சு. கல்லுடைய சோதனை பார்த்தால், ஐயா இது உண்மையிலேயே தேட கிடைக்காத ஒரு மரகத கல் அப்படின்னா. அப்பதான் மன்னன் யோசித்தான், எங்கும் தேடாத இந்த கல்
எமது எதிரையிலே அதிலையும் வைகை நதியிலேயே நமது பாண்டிய எல்லையிலே மீனாட்சி சொக்கனுடைய எல்லையிலே கிடைக்கிறது என்றால் ஆத்தாவுடைய சிலையை இந்த கல்லில்தான் செதுக்கப்பட வேண்டும் என்று பச்சை மரகத கல்லினால் செதுக்கியதுதான் மதுரை மீனாட்சி அம்மனுடைய சிலை. இதான் இன்றளவிலும் மூலவர் சிலையாக இருக்கிறது. நீங்க கேட்டதுக்கு உண்டான பதில். வள்ளி சொன்னாதான் நான் ஒத்துக்குவேன். நீங்க சொல்லிட்டீங்க, வள்ளி சொன்னா நான் ஒத்துக்குவேன். என்ன சொல்ல ஒத்துக்குறீங்க? அவங்க ஆமா சரிதான் அப்படி சொன்னாதான் நாங்க ஒத்துக்குவோம். நீங்க பாரு சொல்லிட்டு போவீங்க. எதிரியா இருந்தாலும் உண்மையை ஒத்துக்கணும்ல. எதிரியா இருந்தாலும் உண்மையை ஒத்துக்கணும்ல. ஒத்துக்கிறீங்க. அதனால சரியான ஆனா இப்பதான் கேட்கிறேன். சரி நான் கேட்கிறேன், என்ன நீங்க கேட்க போறீங்க? அந்த விஷயம் சுவாமி. அந்த மீனாட்சிக்கு இந்த மீனாட்சிக்கு ஒரு தொடர்பு இருக்கு. கேளுங்க, அந்த மீனாட்சிக்கும் இந்த மீனாட்சிக்கு ஒரு ஒற்றுமை இருக்கு. சரி, அதுக்கு என்ன செய்ய? அந்த மீனாட்சின்னு அவையா? ஆமா. அந்த மீனாட்சி அது வள்ளி. வள்ளிக்கு மீனாட்சிக்கு தொடர்பு இருக்கியா? ரெண்டு பேருமே பச்சை நிறத்துல இருப்பாங்க. புரியா? ரெண்டு பேருமே பச்சை நிறத்துல இருப்பாங்க. பச்சை அது சொல்லுங்க, பாராட்டுன்றேன். பச்சை இருக்கு இல்லையா? ஏன்னா வள்ளியுடைய நிறம் பச்சை, மீனாட்சியுடைய நிறம் பச்சை. ஒரு வகைக்கு மாமியாலும் மருமகனும் ஒரு தட்டுல ஒரு மாதிரி தெரியுது. கதவு இருக்கிற பொழுது பருவம் இருக்கிற பொழுது பயிர் செய்யணும். வறண்ட நிலத்துக்கு தேவை நீர். இரண்டு வீட்டுக்கு ஒளி. ஒரு பருவம் முடிஞ்ச பெண்ணுக்கு என்ன காத்துல போது தூத்த தெரியுதா? கதவு இருக்கும் பொழுது சாத்த தெரியுதா இழுத்துக்கிட்டு? ஆனா பருவம் இருக்கும் போது தெரியலையோ? அவளும் பெண் தானே. நான்கு வகை ஒரு விஷயம், இவங்களும் பெண் தானே. அச்சோ மட்டம் நானும் பயிர்ப்பு இருக்குங்களா? இருக்கா இல்லையா? உண்மைதான். ஏங்க தெரிஞ்ச மாதிரி காட்டுதா? தெரியல. இல்ல காட்ட இதையுமே காட்டுற நேரம் ஆத்தி. சரி இருக்கட்ட. ஆக நாடு பயிர் கூட உணக்கிறதுனால உன் அழகுக்கு, உன் அறிவுக்கு, உன் திறமைக்கு, உன் புகழுக்கு, உன்னுடைய இளமைக்கு, உன் பருவத்துக்கு ஆப்பல ஒரு அழகான ஒரு மாப்பிள்ளைய பாத்துட்டு வந்திருக்கேன். மாப்பிள்ளை பாத்துட்டு வந்திருக்கீங்க. ஆமா. யாரு நீங்க? வந்தீங்க, கேள்வி கேட்டீங்க. எனக்கு அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, 7 அண்ணனுங்க இருக்காங்க. அவங்க எல்லாம் மாப்பிள்ளை. நீங்க யாரு மாப்பிள்ளை பாக்க? நீ அறிவாளி தானே. ஒரு வயசுக்கு வந்த குமரி பிள்ளைய இப்படி காட்டில் வைக்கிறான்னு சொல்லி இதுக்கு சீக்கிரம் திருமணம் பண்ண முடியும். யாராவது உங்க அப்பா யோசிச்சானா? உன் அண்ணன் தம்பி யோசிச்சானா? அப்ப நான் யோசிச்சிருக்கல. ஓ அப்படி யோசிக்கிறீங்க. விளையாட்டுத்தனமா யாருக்கும் இல்லாத உன் அக்கறை உன் மேல எனக்கு தானே இருக்கு. இப்ப சொல்லுங்க இதுக்கு பதில். அதனாலதான் உங்களுக்காக நீ பெத்த பிள்ளைய நினைச்சு நான் ஒரு அப்பை ஸ்தானத்துல உனக்காக பார்த்து வந்து மாப்பிள்ளா என்னாத என்னையிலேதா என்னைக்கும் நீதானம்மா முருகன் கொண்டாட்டி, என்னைக்கும் நீதானம்மா முருகன் கொண்டாட்டி. என்னாத என்னையிலேதா என்னைக்கும் நீதானம்மா முருகன் கொண்டாட்டி, என்னைக்கும் நீதானம்மா முருகன் கொண்டாட்டி. என்ன யார போய் கிளவிக்கிறீங்க? நான் கேக்குறேன், கிளவியா பாத்துட்டீங்க. உங்களை போய் இந்த உலகத்துல யாராவது கிளவின்னு சொல்ல முடியுமாமா? பார்த்த ஊரு 10 ஊரு கண்ணு பட்டு போகுமா? அப்படி பேரழகி நீ போய் உன்னை போய் நான் கிளவின்னு ஏன் சொன்னீங்க? யாரு சொன்னீங்க? அதாவது இப்ப பருவத்து குமரியா இருக்கிறீங்க இல்ல, இப்படி காலத்தை கடத்திக்கிட்டே போனா உருவம் மாறிடும். உருவமான கிளவியா போயிருவீங்க. உருவம் மாறினா தானே. அதுக்கு தான் சொல்லி இந்த நேரம் தவற விட்டா கிளவிதானமா, எந்த பொறுமைகளும் உன்னை கட்டிக்க மாட்டாமா. நான் சொன்னாக்க சொன்னதுலாமா, மின்னாக்க பண்ணிடலாமா. எங்களுக்கு தெரியும் அம்மா எல்லாம் முன்கூட்டி, அந்த கண்களுக்கு நீதானம்மா 2ஆம் பொண்டாட்டி. எங்களுக்கு தெரியும் அம்மா எல்லாம் முன்கூட்டி, அந்த கண்களுக்கு நீதானம்மா 2ஆம் பொண்டாட்டி. முருகரை மாப்பிள்ளைய பாத்துட்டு 2
ரெண்டாம் தரமா பாலா ஆ. சரவணா ஆ. பாலசுப்ரமணியா சண்முகா எனக்கு சுத்தமா பிடிக்கல யார கொஞ்சம் கூட பிடிக்கல யார? யார நீங்க மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்திருக்கீங்க முருகன் எவ்வளவு தைரியம் ரெண்டாம் தரமா யாத்தாடி செந்தில் வாழும் முருகனையா பள்ளி எனக்கு மாப்பிள்ளையா கல்யாணம் வேணாம் போய் வாங்க ஆசாமிகளே என்னோட தெய்வம் தாங்க ஆசாமிகளே வேண்டாங்க வேண்டாங்க வேணாமா? மணமகனாக வேண்டாங்க 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 எலிக்கிற. மணமகனாக வேண்டாங்க செந்தில் வாழும் முருகனையா பள்ளி யாரு எனக்கு அவரு யாரு சொந்த பந்தம கூறு அவனே இல்லையா பாரு உமத்து பிள்ளை யாரு தம்பிக்கு மாறு உடைய வரையா எதுக்காக எனக்காக அப்படி புரிச்சே எனக்காக தொழிலுக்க இப்படி பொழப்பு எனக்காக கழக தொழிலை விட்டு தரகு தொழிலை தொட்டு என்னவோ என்னவோ பேசாதே பேசாதே என்னையும் பேச வைக்காதே பேசாதே பேசாதே என்னையும் பேச வைக்காதே வாழும் முருகனையா எனக்கு மாப்பிள்ளையா அதனால எனக்கு முருகரை பிடிக்கல அப்பாவுக்கு என்ன தொழில் வளர்மதி பாய் வளரு அப்பாவுக்கு என்ன அப்பன் தொழில் படைக்கிறான் அத்தைக்கு நான் கேக்குறேன் ஆ. அது என்ன பாடம் அப்படின்றீங்க அப்புறம் சிலுப்புறீங்க ஆமா பிடிக்கல போயிட்டு வாங்கன்றேன் கேளுங்க ஆ. பிடிக்கல இல்ல பிடிச்சா வந்துரும்டு ஏன் ராக்கு நீங்க பாக்குறீங்க காஸ்ட்லியா தீர்த்தக்கர ராக்காய் மாதிரி ஆட்டுறீங்களா ஆ. வைக்கிறேன் ஆக படைப்புக்கு அதிபதி அப்பா பிரம்மா படைக்கிறேன் உங்க அம்மாவுக்கு அம்மா கல்வி கொடுக்குறா அத்தைக்கு அத்தை வந்து முன்மொழி கொடுக்குறா மாமாவுக்கு மாமனார் வந்து உலகெல்லாம் ஆக்குறா உங்களுக்கு ஏன் இந்த பொழப்பு என்ன உங்களுக்கு ஏன் இந்த பொழப்பு என்ன